ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயாவை வச்சு ஒரு மட்டன் சுக்கா மாதிரி இதை ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சுடு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த சோயாவை அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு 4 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூனு மிளகு, அப்புறம் சோம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன், அதெல்லாம் போட்டு வெறுங்கடையில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொரியணும். பொரித்து எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஹீட்டு கம்மியான பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மசாலா பார்த்திங்கன்னா பட்டையும் 2 பூ இருக்குது இல்லையா, நம்ம பிரியாணிக்கு போடுறது, அது 2 இருந்தது, அதை மட்டும் போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் போதும், அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா ஸ்பைனாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் மட்டும், 1.5 ஸ்பூன் போதும். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ அதை சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த சோயாவை. அதுக்கு முன்னாடி அந்த மசாலாவை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சோயாவை நம்ம பச்சை தண்ணியில் எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே கடாயில் போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்ட பிறகு இது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரசம் தான் வச்சுருக்கேன். ரசத்துக்கு தான் சைட் டிஷ் இது. அந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு பரட்டிட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் போகிற மாதிரி கிளறி விடுங்க. இது நான் ஒரு பக்கம் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு சரியாக கடாய் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் கையில் வச்சுக்கிட்டே எடுக்கிறேன் இந்த வீடியோ. அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் சேரணும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணி, அதை இந்த மசாலாவில் கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இது நல்லாவே அப்படியே ட்ரையாக மாறிடும். நம்ம சுக்கா எப்படி பண்ணுறோம் நான்வெஜ்ஜில், மட்டன் சுக்கா, அந்த மாதிரி ஆகிடும். இது இந்த தொக்காலாம் இருக்காது, நல்லா நான்வெஜ் சுக்கா மாதிரி ஆகிடும். நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திறக்கும்போது மல்லி இலை இருக்குது இல்லையா, இப்போ மல்லி இலையை அது மேலே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரச சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் சாப்பிடும்போது உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.